அம்மா, மாமா எப்ப கடலுக்கு போனாலும் எதுக்காக வாசல்ல விளக்கேத்தி வைக்கிறீங்க? நம்ம குப்பத்து வழக்கப்படி கடலுக்கு போயிருக்கிற ஆம்பளைங்க பத்திரமா வீடு வந்து சேர்ற வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த விளக்கு அணைச்சிருவோம். அப்படி எந்த வீட்லயாவது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டு ஆம்பளை இன்னும் வீடு வந்து சேரலன்னு அர்த்தம். உடனே மத்த ஆம்பளைங்களா கடலுக்கு போய் எப்படியாவது அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. கடலுக்கு போயிருக்கிற உன் மாமனும் நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு தான் இப்ப இந்த விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன். என் மாமா முத்தழகுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் சூப்பரா வருவாரு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா, ஒரு நித்திரை இல்லா எங்க வேலையிலே நம்பிக்கை தந்த நீழல் நீயம்மா. கரை காணாத வாழ்க்கையெல்லாம் தேடுறோம், ஆனாலும் நிம்மதியா பாடுறோம். அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா, அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே. பெண்டு பிள்ளையாரும் கரையோரம் கை காட்ட தோணியில் ஏறும், பொழப்பேது வேறு பொங்கணுமே சோறு, புயல் போலே சுழல் காத்து வீசுற போது எங்க உயிர் மீண்டு வர எத்தனையோ சங்கடம், எங்க சனம் கைவிளக்க ஏற்றி வச்சு கும்பிடும். ஆயினும் எங்களுக்கு நோய் நொடி இன்றி கரை சேர்த்தினர் இங்கு கடத்தாயவள் உண்டு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா, அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே. நமக்காக காலம் நல்ல வழி காட்டும், மயங்காதே தயங்காதே நேர் வழி போனா தவறாது நீதி செம்படவன் சாதி, சரியாக முறையாக உண்மையை பேசும். உள்ளவரை நல்லவனா வாழுறது லட்சியம், நல்லவனா வாழுறப்போ வெற்றி வரும் நிச்சயம். மீனவர் எங்களுக்கு மேன்மைகள் சேர அருள்வாக்கிட இங்கு கடதாயவள் உண்டு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா, ஒரு நித்திரை இல்லா எங்க வேலையிலே நம்பிக்கை தந்த நீழல் நீயம்மா. கரை காணாத வாழ்க்கையத்தான் தேடுறோம்,
இதுதான் நம்ம மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாத்தம். மீனோட நாத்தமா இல்ல மீன்காரங்க மேல நாத்தமானு தெரியல. அக்கா பூச்சாரிது. இவன் மூஞ்சி முழியும் பாரு. மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. ஏக்கா எப்பக்கா வந்தீங்க? எப்படிக்கா இருக்கீங்க? யோ என்ன எப்படி அவனுக்கு தெரியும்? என்னக்கா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதாக்கா? டேய் அக்கா மேல ஒரே வாசனையா இருக்குடா. அக்கா என்ன சோப்பு போட்டுக்கா குளிக்கிறீங்க? துணி சோப்புடா. அக்கா துணி சோப்பா போடுறீங்க? துணிதான வாசனை வருது மேலே. ஏய் இவங்களை யாரு நினைச்ச? நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. ஏய் நீ தான் நினைச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் துணியை சாலிய நினைச்சேன். சூப்பர் ஃபிஷர்மேன். வெரி இது குளிக்காத ஜென்மங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய் எங்களே குளிக்காதவங்கன்னு சொல்ற? மனுஷன் செத்தா அந்த உடம்ப எங்க கடல்ல கரைச்சாதான் செத்தவங்களுக்கு மோட்சம். அப்படிப்பட்ட புனிதமான கடல்ல இறங்குற நாங்க குளிக்காம இருப்போம்? எங்கடா செருப்பக்கனா? பலீர்னு உனக்கு இப்ப கேட்கல? ஓ செருப்பு அஞ்சு போச்சா? தினமும் நாத்தமாவும் நாத்தத்தோட இருக்கிறவங்களோட புத்தி இப்படித்தான் நாரும். என்ன பண்ற பாரு. அங்க பாருங்க அவன் என்ன அவமானப்படுத்தி என் மேல மீன்ல கொட்டிட்டானே. என்னண்ணே என் மேல மீன்ல கொட்டிட்டான்னு சொல்றேன். போய் அவனை அடிங்க. அவனுங்கிட்ட சண்டை போட்டு வியாபாரத்துக்கு எடுத்து சொல்றியா? லுக்கியர் இவனுங்கிட்ட படகு கொடுத்து மீனை பிடிச்சிட சொல்லி நான் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அதுக்காக அவனுக்கு தரது வெறும் 1000 தான். இவனுக்கு அறிவு கம்மினாலும் ரோஷம் ஜாஸ்திமா. என் வேலை முடிட்டோம். நானே இவனில் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ஒன் செகண்ட் மிஸ்டர் ஜானி. தண்ணி ஒண்ணு இல்லடா. ஜானி மீட் மை சிஸ்டர். ஹலோ. இவர் என்னோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் பார்ட்னர்மா. நீ வீட்டுக்கு போமா. டேய் மீன்காரா உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை பாத்துக்கிறேன்டா. அடிங்க. டேய் அவங்க பிடிச்ச மீனை கூடையில போட்டு ஜிப்ல ஏத்துக்கடா. முத்தழகு என் தங்கச்சி இனிதா ஊர்ல இருந்து வந்தா. தப்பா நினைச்சுக்காத. சின்ன பொண்ணு. டேய் இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. வர்ற மாசத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் நீயே கொடுத்துரு. கடல்ல வலை வீசுறதுக்கு முன்னாடியே கையில பணம் கொடுக்கற ஒரே முதலாளி நீங்க தான். ரொம்ப நன்றிங்க. வாங்கடா வா. மீனகுட்டி. ஹாய் மாமா வந்தாச்சு. மீனம்மா. மீனகுட்டி பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ஏன் மாமா இவ்வளவு லேட்டு? நான் கடலுக்கு மீன் பிடிக்க போனாலும் என் நினைப்பெல்லாம் உன் மேலதான். எங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுமோன்னு முழுசா மீன் பிடிக்காம பாதியிலே ஓடியாந்துட்டேன். அப்படின்னா நான் இன்னைக்கு நிறைய மீனை காப்பாத்திட்டேன். அப்புறம் என்ன? முத்தழகு சாப்பிட்டு போப்பா. ஐயோ சாப்பிட உட்கார்ந்தா பஸ் போயிடும். பஸ் போனா படிப்பு போயிடும். படிப்பு போனா இந்த அம்மா எப்ப டாக்டர் ஆகுறது? என்னக்கா? கட்டின புருஷனோட நினைப்பெல்லாம் சாராய கடையில தான். கூட பிறந்தவரோட நினைப்பெல்லாம் அவரு பெத்த புள்ள மேலதான். ஆண்டவன் இப்படி ஒரு தம்பி எனக்கு கொடுக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா அந்த ஆளை பத்தி நீதான் நினைக்கிறிய தவிர அவர் உன்னை பத்தி நினைக்கிறதே இல்லையே. எப்படி தம்பி நினைக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு எங்க கல்யாண நாளாச்சே. அந்த ஆளு என்னை விட்டு பிரிஞ்சு போய் இன்னையோட 3 வருஷம் ஆகுது. என்னடி கல்யாண நாள்? உன்னை கல்யாணம் பண்ண அன்னில இருந்து தர்தனம் பிடிச்சு போயிடுச்சு. கையில துட்டு இல்ல, வருமானம் இல்ல, தண்ணி எடுக்கிறதுக்கு அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கணும்? முத்தழகு தான் தினம் கடலுக்கு போறால, அவங்க கூட போய் மீன் பிடிச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. மீனா? ஐயோ மீன்காரம். இந்த மீன்களை பிடிக்கிறது, பண்ணைகளை மேய்க்கிறது, செருப்புகளை தைக்கிறது, இதெல்லாம் நான். முத்தழகு கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சலதான் நீயும் நானும் நம்ம குழந்தை இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 10 வயசுல கடல்ல இறங்க ஆரம்பிச்ச என் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால என்ன சம்பந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தையும் சேர்த்து சமக்கிறான். ஏய்யா ஒரு நல்ல நாள் விசேஷம் பண்டிகைன்னு இன்ன வரைக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா நீ எனக்கு? இங்க பாரியா என் தம்பி உனக்கு சேர்த்து துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. இதையும் கட்டிக்கிட்டு போய் வெக்கம் இல்லாம தண்ணி அடிப்போம். நான் பார்க்காத புது போடு. புது துணி எப்படி நெருப்புல போட்டு நீ உடுப்படியா? அக்கா தம்பி வந்து மாமா அடிக்கிறாங்க. நான் இனிமே இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அக்கா கூட அந்த வீட்டுல நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க இல்லாம இருக்க கூடாது. பிலிம் காட்டுறியா? பிலிம் அடிச்சிரு. என்ன சமாதானம்? சின்ன
பிளட். இந்த வீட்டுல ஒண்ணு இவன் இருக்கணும், இருக்கணும். போற வழியில தினம் குடிச்சிட்டு வந்து இப்படி பொண்டாட்டி போட்டு அடிக்கிற புருஷனோட வாழறத விட அப்படி ஒரு புருஷனுக்கு இல்லாம இருக்கிறது அங்கே இரு. என்ன அடிச்சவனே உன்னை கவனிக்க நேரத்தை கவனிச்சுக்கிறான்டா. பாசி இதுக்கு அண்ணா தம்பி வந்து என்ன அடி அடிச்சாங்கடா. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ மூக்க ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்கடா. உன் தம்பி இந்த வீட்டுல வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். மாமா பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுது, வாங்க போலாம். நீ போயிட்டு வாப்பா. வாமா. ஏய், நான் கையிலேயே ரொம்ப நாளா ஏன் தோல்ல போட்டுக்கன்னு சொல்லாம இருந்தனே, இப்ப அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா சொல்லாம இருந்தனாலதான் இவன் 10 நாளா கடல்ல இறங்கல, நான் 30 நாள் சாப்பாடு சாப்பிடல. இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல. பெரிய ரகசியம் சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படிதான் அதிர்ச்சி அவங்களுக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சபதம் போட்டேன். வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும், அரசன் போண்டி ஆனதும், அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். கையை காட்டுங்க. ஏண்டா பொந்துவாயா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கையை காட்டுங்க சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன், இவரோட கைரேக அமைப்புப்படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம், மீனத்துக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி, கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில வாங்கிட்டு வரணும், இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ சோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது.